ஹலோ கைஸ், காலையிலே இன்றைக்கி வெளியே வந்து பார்த்தா நல்லா மழையாக இருந்தது. சரி, இன்றைக்கி என்னடா பண்ணுறது, வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை, வீட்டில் வெட்டியாக தானே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். வெளியே வந்து பார்த்தா நம்ம புதுசாக கட்டி போட்டிருந்த ஃபிஷ் டேங்க் வேறு அப்படி சும்மா கிடந்தது. சரி, அப்போ அதுலேருந்து நம்மள்ட்ட இருக்க டப் செட்டப்லேருந்து ஏதாவது ஒரு ஃபிஷ் எடுத்து இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சரி ஃபிஷ் எல்லாம் பார்க்கலான்னு டப்பு ஓப்பன் பண்ணிட்டு பார்க்க போனால் பார்த்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பார்க்குறேன், ஏதாவது ஃபிஷ்ஷாக மாற்றலான்னு. அப்போ தான் நம்ம கண்ணில் திடீர்னு தென்பட்டார் ஜாப்பனீஸ் ப்ளூ. ஜாப்பனீஸ் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரைஸ், எக்கச்சக்கமான ஃப்ரைஸ் இருந்துச்சு. சரி, அப்போ இதை அப்படியே புதிய டேங்கை ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பழைய டப்லேருந்து இந்த புதிய டேங்குக்கு கொஞ்சம் பழைய வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம், ஈஸியாக டெம்பரேச்சர் செட் ஆகணுன்றதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஓகே, அதில் ஆல்ரெடி பாதாம் லீஃப் எல்லாம் நம்ம போட்டு 2 நாளுக்கு முன்னே செட் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிஷ்ஷஸை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபிஷ் நெட் அது என்ன ஃபிஷ் நெட் ஆகணும். ஓகே, ஒரு காஃபி அரிப்பு இருந்துச்சு, அதை வச்சு அப்படியே ஃபிஷ்ஷஸை பிடிச்சி செப்பரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதான் வந்திங்கன்னா இப்போது ஃபாதர் பிடிக்க போகிறோம். ஜாப்பனீஸ் ப்ளூ மேலே பிடிக்க போகிறோம். மேலே பிடிச்சி பார்க்குறோம். டெய்லில் பாருங்கள் கைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் அதோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரைஸும் மேல் ஃபிஷ்ஷும் ஃபீமேலையும் பிடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அண்டு செகண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா 25 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஓகே, சரி, அப்போ இது தண்ணி அடாப்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பில் எடுத்து இந்த மக்கில் எடுத்து அப்படியே சைடில் வச்சுட்டேன். தண்ணியில் கொஞ்சமாக வச்சுட்டேன். அண்டு பார்த்திங்களா ஸ்டோன் செட்டப் எல்லாமே இதில் இந்த பிளான்ட் எல்லாமே உள்ள இந்த புதிய தொட்டியில் வச்சுட்டு அப்படியே எல்லா ஃபிஷ்ஷஸும் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மேலே ஒரு உடன் பழைய நெட் இருந்துச்சு, கிளிக்கோட்டோட நெட் இருந்துச்சு, அதை எடுத்து அப்படியே அடைச்சி அப்படியே நம்ம ஃபிஷ் டேங்கை சேஃபாக செட் பண்ணி முடிச்சிட்டோம்.